பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதியும் தினகரனுக்கு 6 தொகுதிகளையும் ஒதுக்க பழனிசாமி முன்வந்துள்ளதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். பியூஷ் கோயல் கே பழனிசாமி பேச்சுவார்த்தையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் தராசு சாம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தராசு சாம். பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை அதிமுக சேர்க்க முடியாது, கூட்டணியில வேணா சேர்த்துக்கலாம் அப்படின்னு பழனிசாமி தெரிவித்திருப்பதா அண்மை தகவலை பார்க்கிறோம். எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் இதுல சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடியதுதான். அதாவது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் அதிமுக 170 இடங்கள் நிற்க வேண்டும். அந்த இடம் பொருத்தமானதுதான். குறைந்தபட்சம் 160, அதிகபட்சம் 170. மேஜர் பார்ட்னர் என்பவர் அவ்வளவு நின்றால்தான் தனி மெஜாரிட்டியுடன் கூடிய ஆட்சி என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியும். அதிமுக வரலாற்றிலேயே மிக குறைவான இடங்கள் 140. அது 2001 ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே. இப்போது அதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே 160, 170 அப்படி என்றால் மீதி தொகுதிகளை பிரித்து கொடுக்க வேண்டும். இதுல ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம் என்றால், ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அதிமுகவின் கிளைமேட் ரிபல். அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான பல வழக்குகள், அவர் தான் லிட்டிகண்ட். அப்படி என்றால் அவர் அத்தனை வழக்குகளையும் முதலில் வாபஸ் வாங்க வேண்டும். அப்படி விலகினால் மட்டும்தான் சாத்தியம். டிடிவியை பொறுத்தவரையில் தனி கட்சி, தனி சின்னம், எந்த கூட்டணியில் வேண்டுமானாலும் பொருந்துவார். ஆனால் ஒரு பதிவு பெற்ற கட்சி அடுத்த நடவடிக்கையாக அங்கீகாரம் அடைய வேண்டும் என்றுதான் நினைக்கும், எந்த பதிவு பெற்ற கட்சியாக இருந்தாலும் சரி. டிடிவியை பொறுத்தவரையிலே இப்போது அந்த அங்கீகாரத்தை அடையவில்லை என்றால் அவருக்கு பதிவு ரத்தாகிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 10 தொகுதிகளிலாவது அவர் நிற்க வேண்டும். அப்படி வெற்றியே கிடைக்காவிட்டாலும் ஓட்டு சதவீதம் கிடைக்கும். தேமுதிகவும் அதே நிலைமைதான், அவர்களுக்கும் 10 தொகுதிகளுக்கு மேல் பெற வேண்டும். பாமகவும் அதே நிலைமைதான், ஆனால் அவர்களுக்கு 20 தொகுதிகளுக்கு மேல் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அது ஓரளவுக்கு சரியாகத்தான் இருக்கும். அப்படி என்றால் பியூஷ் கோயல், இபிஎஸ் இவர்கள் பேச்சுவார்த்தையிலே ஒரு உறுதிப்பாடு வந்திருக்கும். அதிமுக 160, 170 இடங்கள் நிற்க வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாடு வந்திருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதாவுக்கு 20, 25 தொகுதிகள் அதுவும் எட்டப்பட்டிருக்கும். மற்றபடி டிடிவி, ஓபிஎஸ் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதாவுக்கு என்று சொல்லியிருப்பார்கள். இதுல ஓபிஎஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது. என்னவென்றால் அவரால் இப்போது எந்த முடிவும் எடுக்க முடியாது. எனவே விஜய் வருகை அல்லது விஜய்க்கான எழுச்சி இதை தாமதப்படுத்துவது இதுல ஒரு விஷயம். ஒரு கூட்டணி என்று வந்தாலே ஒன்று கூட்டணியை கட்டமைக்க வேண்டும், அல்லது நமக்கு எதிரான கூட்டணியை சிதைக்க வேண்டும்.